வணக்கம். போதி படித்தலும் பகிர்தலும் என்ற யூடியூப் சேனலில் இன்று நாம் பார்க்க இருக்கும் புத்தகம் மேன் சர்ச்சிங் ஃபார் மீனிங் என்ற ஆங்கில புத்தகத்தின் மொழிபெயர்ப்பான வாழ்வின் அர்த்தம் மனிதனின் தேடல் என்ற புத்தகத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இதனுடைய ஆசிரியர் விக்டர் ஃப்ராங்கில் என்ற உளவியல் மருத்துவர். தமிழில் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருப்பவர் திரு சரவணன். சந்தியா பதிப்பகத்தார் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு தமிழில் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் பல மொழிகளில், உலகில் உள்ள கிட்டத்தட்ட 21 மொழிகளில் இந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டு பல லட்சக்கணக்கான பிரதிகள் விற்று தீர்ந்திருக்கிறது. மிக முக்கியமான புத்தகமாக உலகம் முழுதும் பேசப்பட்ட புத்தகம். தமிழிலும் இந்த புத்தகம் பேசப்பட்ட புத்தகம். உளவியல் சார்ந்தும் மிக முக்கியமான புத்தகமாக இந்த புத்தகம் பார்க்கப்படுகிறது. இதனுடைய ஆசிரியர் குறித்து முதலில் பார்த்துவிட்டு பின்பு இந்த புத்தகத்தை விரிவாக பார்க்கலாம். விக்டர் ஃப்ராங்கில் இவர் 1905ஆம் ஆண்டு ஆஸ்திரியாவில் உள்ள வியன்னாவில் பிறந்து வளர்ந்தவர். இவர் வியன்னா பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் மற்றும் உள பகுப்பாய்வு மற்றும் நரம்பியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். ஃப்ராய்டியன் உள பகுப்பாய்வு நிறுவனம் என்பதை போல் இவர் வியன்னா உள பகுப்பாய்வு கல்விக் குழுமம் என்பதை நிறுவியவர். உலகம் முழுவதும் இவருடைய புத்தகங்கள் கிட்டத்தட்ட 32 மொழிகளில், சீனா மற்றும் ஜப்பானிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 2ஆம் உலகப் போரின் பொழுது ஆஸ்விட்ஸ் போன்ற மிக கொடூரமான வதை முகாம்களில் இவர் நேரடியாக இவருடைய அனுபவம் உள பகுப்பாய்வின் மூலம் எழுதப்பட்டுள்ளது. மேலும் இவருடைய புத்தகங்கள் உள பகுப்பாய்வின் மிக முக்கியமாக பேசப்பட்ட புத்தகங்கள். ஹார்வர்ட் போன்ற உலக பல்கலைக்கழகங்களில் வருகைத்துறை பேராசிரியராகவும் இவர் செயல்பட்டுள்ளார். உளவியலில் மிக முக்கியமாக லோகோ தெரப்பி என்ற ஒரு தெரப்பி முறையை, உளவியல் சிகிச்சை முறையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர். மிக முக்கியமாக இவர் எழுதிய இந்த புத்தகமான மனிதனின் தேடல் என்ற இந்த புத்தகம், மேன் சர்ச்சிங் ஃபார் மீனிங் என்ற இந்த புத்தகம் உலகம் முழுவதும் உளவியல் சார்ந்தும், ஆஸ்விட்ஸ் முகாம் என்று சொல்லப்படக்கூடிய ஹிட்லரின் வதை முகாம் சார்ந்தும் மிக தெளிவாக அந்த வதை முகாம்களில் இருந்த சிறை கைதிகளாக இருந்தவர்களின் உளவியல் மற்றும் பல முக்கியமான தகவல்களை சுயசரிதியாகவும் உளவியல் சார்ந்து இந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார். தொடர்ந்து இந்த புத்தகம் பற்றி பார்க்கலாம். இந்த புத்தகம் 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று, உளவியல் மருத்துவரான விக்டர் ஃப்ராங்க்லின் இந்த வதை முகாமில் தன்னுடைய அனுபவத்தை தான் விவரித்து கூறுகிறார். தான் அனுபவித்த மிக துன்பமான சூழல்கள், மிக கவலை அளிக்கக்கூடிய தருணங்களை விவரிக்கக்கூடிய ஒரு பாகம். இன்னொன்று, இந்த வதை முகாமிலிருந்து வெளியேறி அதன் பின் அவர் உருவாக்கிய லோகோ தெரப்பி என்ற உளவியல் சிகிச்சை குறித்த அவர் எழுதிய ஒரு பாகம். இப்படி 2 பாகங்களாக இருக்கிறது. அந்த வகையில் முதலில் இந்த வதை முகாம் பற்றி நாம் பார்க்கலாம். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் விக்டர் ஃப்ராங்கில் நீட்சேயினுடைய ஒரு வாசகத்தை குறிப்பிடுகிறார். ஏன் வாழ வேண்டும் என்பதற்கான காரணத்தை மனிதன் கொண்டிருக்கும் பொழுது எப்படியாவது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டும் மனிதன் வாழ்வான் என்ற இந்த வாசகம்தான் வாழ்வின் அர்த்தம் மனிதனின் தேடல் என்ற இந்த புத்தகத்தின் மையச்சரடாக இருக்கிறது. ஆம், உலகமே பார்த்து பயந்து போன ஹிட்லரின் நாஜி வதை முகாம் பற்றிய புத்தகம்தான் இந்த புத்தகம். விக்டர் ஃப்ராங்க்லின் நேரடியான அனுபவத்தை இதில் பகிர்ந்திருக்கிறார். ஆம், யூதராக பிறந்த விக்டர் ஃப்ராங்க்லின் உளவியல் மருத்துவராக பணியாற்றியவர். மனிதனுடைய மிக கொடூரமான ஒரு முகத்தை ஆஸ்விட்ஸ் முகாமில் தான் நாம் பார்க்க முடியும். ஆம், இந்த வதை முகாம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய கைதிகளையும் யூதர்களையும் கொன்று குவிப்பதற்காக ஹிட்லரின் ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த விஷவாயு அறை. பல லட்சக்கணக்கான மனிதர்களை நொடிப்பொழுதில் சாகடிக்கக்கூடிய, புகையாக
ஆக்கக்கூடிய ஒரு அறைதான் இந்த நச்சுப்புகை அறை. அதை பற்றி விக்டர் பிராங்க்லின் குறிப்பிடுகிறார். இவர் முதல் நாளில் ஆஸ்விட்ச் முகாமில் சென்றடைந்த பொழுதே அவருடைய உளவியல் ரீதியான தாக்கத்தை அவர் அனுபவிக்கிறார். தன்னுடைய நண்பர் வரிசையாக நிற்க வைத்து ஒவ்வொருவரையும் பிரித்து தேவைப்படும் நல்ல உடல் நலம் உள்ளவர்களையும் உடல் நலம் மற்றவர்களையும் பிரிக்கும் பொழுது இவருடைய நண்பர் தனியாக பிரித்தெடுக்கப்படுகிறார். சிறிது நேரத்தில் அந்த நண்பர் அந்த விஷ வாயு அறையில் வைத்து கொல்லப்படுகிறார். இப்படி பல விதமான துன்பங்கள். ஒவ்வொரு நாளும் உணவிற்காகவும், ஒரு துண்டு ரொட்டிக்காகவும், ஒரு சிறு குவளை சூப்பிற்காகவும் ஒவ்வொரு கைதியும் போராடும் அந்த வாழ்க்கை என்பது இந்த வதை முகாம் பற்றி இவர் பதிவு செய்திருக்கும் இந்த புத்தகத்திலிருந்து தெரிகிறது. பல திரைப்படங்கள் இந்த நாசி படைகள் குறித்தும் இந்த ஆஸ்விட்ச் வதை முகாம் குறித்தும் பல படங்கள் வந்திருந்தாலும் இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட கைதியின் வாழ்க்கை, அவனுடைய உளவியல் என்ன என்பதை பதிவு செய்திருக்கிறார். ஒருவருடைய வதை முகாம் வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும், நாம் எந்த மாதிரியான வாழ்க்கை சூழலில் அந்த இடத்தில் இருப்போம், உளவியல் எப்படி பாதிக்கப்படும் என்பதையெல்லாம் ஒரு உளவியல் நிபுணராக, ஒரு மருத்துவராக அங்கிருந்து இதை பதிவு செய்திருக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய உண்மையான சாரம் என்பது எல்லா துன்பங்களுக்கும் மேலாக மனிதன் வாழ வேண்டும். ஆம், இந்த துன்பங்களுக்கு எல்லாம் தாண்டியும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்காக மனிதன் தன் உளவியலையும் உடலையும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய உண்மையான சாரம். ஆஸ்விட்ச் வதை முகாம் பற்றி இவர் பதிவிடும் பொழுது அந்த இடத்தினுடைய குளிர், உறைய வைக்கும் குளிர், இவர் நாள்பட இவருடைய உடை, இவருடைய ஒவ்வொரு நாளும் இவருடைய உடல்நிலை மெலிவது என்று பல பதிவை இவர் பதிவிட்டிருக்கிறார். உறைய வைக்கும் பணியில் வேலை செய்யக்கூடிய அந்த நிலை, எந்த விதமான பணிக்கான எந்த விதமான உடையும் கொடுக்கப்படாத பொழுதும் கிழிந்த மிக கொடூரமான நிலையில் அவர் இருந்த அந்த தருணங்களை, துன்பம் மிக்க தருணங்களை குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு கைதியும், தன்னுடைய சக கைதியும் எப்படியாவது இந்த வதை முகாமை நாம் விட்டு வெளியேறுவோம் என்ற அந்த நாளுக்காக காத்திருக்கும், ஏங்கி காத்து கிடக்கும் அந்த தருணத்தை, கனவு காணும் அந்த தருணத்தை அவர் குறிப்பிடுகிறார். தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் விக்டர் பிராங்க்லின் குறிப்பிடுகிறார். தான் வாழ வேண்டும், தனக்காக ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது, இந்த வதை முகாம் தாண்டி இந்த போர் முடிந்த பிறகு எனக்காக ஒரு வாழ்க்கை காத்து கிடக்கிறது என்பதை மறுபடியும் குறிப்பிடுகிறார். அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார். டைஃபாய்டு வருகிறது, மிக கொடூரமான வைரஸ் காய்ச்சல்கள் அங்கே பரவுகிறது, பல லட்சக்கணக்கான வதை முகாம் கைதிகள் இறந்து போகிறார்கள். இப்படி எத்தனையோ நிகழ்வுகளை அவர் பதிவு செய்கிறார். போர் முடிந்த பிறகு ஒருவராலும் நம்ப முடியாத உளவியல் சிக்கல், தாம் அந்த வதை முகாமிலிருந்து வெளியேறிவிட்டோம் என்ற உண்மையை கூட ஒருவராலும் நம்ப முடியவில்லை. அப்படி ஒரு உறைந்து போன ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தருணத்தில் 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு விக்டர் பிராங்க்லின் வெளியே வந்து இந்த புத்தகத்தை எழுதுகிறார். ஆரம்ப கட்டத்தில் இவர் வதை முகாமுக்குள் செல்லும் பொழுதே இவருடைய புத்தகம் எழுதி முடிக்கப்படாத ஒரு பிரதியை நாஜி படைகள் வாங்கி தீயிட்டு கொளுத்தி விடுகிறார்கள். அதன் பிறகு இவர் முகாமில் இருந்து தன்னுடைய ஒட்டுமொத்த பதிவையும் சிறு சிறு குறிப்புகளாக எடுத்துக்கொண்டு அவர் வதை முகாமிலிருந்து வெளியேறிய பிறகு, போர் முடிந்த பிறகு இந்த புத்தகத்தை முழுவதுமாக முடித்திருக்கிறார். இன்னொரு பாகம் இவர் உருவாக்கிய லோகோ தெரப்பி என்ற ஒரு தெரப்பி. இந்த லோகோ தெரப்பியை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது, பொருள் என்று கிரேக்கத்தில் லோகோ என்றால் பொருள், வாழ்வினுடைய பொருள் என்று இதை சொல்கிறார்.
இந்த தெரப்பியினுடைய முக்கியமான சாரம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வின் அர்த்தம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வின் அர்த்தத்தை தேடி கண்டடையும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும் என்று விக்டர் ஃப்ராங்க்லின் சொல்கிறார். பல உதாரணங்கள், பல உளவியல் சிகிச்சைகள், ஃப்ராய்ட் போன்ற மிக முக்கியமான உளவியலாளர்களுடைய தன்மையை இதில் குறிப்பிடுகிறார். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் வெறுமையின் சாரத்தை குறிப்பிடுகிறார்கள். இதனால்தான் லோகோ தெரப்பி என்பது ஒரு அர்த்தத்தை உருவாக்கி கொள்வது. வாழ்வினுடைய ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை உருவாக்கி கொண்டு மிக நீண்ட ஒரு வாழ்க்கையை, தனக்கான வாழ்க்கையை கட்டமைத்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். நிறைய துன்பங்களுக்கு பிறகும், பல துன்பங்கள், இது போன்ற வதை முகாம்களில் தான் அனுபவித்த துன்பங்களுக்கு பிறகும் தனக்கான வாழ்க்கை இருக்கிறது என்பதை தான் ஏற்றுக்கொண்டது போல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் தனக்கான வாழ்க்கையை பெற முடியும் என்பதுதான் அவர் இந்த புத்தகத்திலிருந்து வாழ்வின் அர்த்தம் என்பதை தேடி கண்டடைய வேண்டும் என்பதை தான் மேன் சர்ச்சிங் ஃபார் மீனிங் என்று குறிப்பிடுகிறார். விக்டர் ஃப்ராங்க்லின் பல தத்துவ ஞானிகளின் மிக முக்கியமான குறியீடுகளை குறிப்பிடுகிறார். ஃப்ராய்டு மற்றும் நீட்சே போன்ற மிக முக்கியமான ஆளுமைகளை பற்றி குறிப்பிடுகிறார். மனித இனத்தின் ஒரு எச்சரிக்கையாக இவர் விடுக்கும் ஒரு எச்சரிக்கை, எனவே நாம் எச்சரிக்கையாக இருப்போம் என்று சொல்கிறார். 2 வகையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனிதனால் என்ன செய்ய முடியும் என்பதை ஆஸ்விட்சிலிருந்து நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொல்கிறார். 2வது எச்சரிக்கை, எத்தகைய ஆபத்தை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் என்பதை ஹிரோஷிமாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். ஆம், ஆஸ்விட்ச் என்பது உச்சபட்ச வதை முகாம். மனிதன் எந்த வகையில் சக மனிதனை துன்பப்படுத்த முடியும், துயரப்படுத்த முடியும், வதைக்க முடியும் என்பதை ஆஸ்விட்சிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். அதேபோல் ஹிரோஷிமா போன்ற மிக கொடுமையான தாக்குதல், அணு ஆயுத தாக்குதலை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இன்றும் அந்த அணு ஆயுதம் என்பது உலகை அழிக்கக்கூடியது என்பதை சொல்லி இந்த புத்தகத்தை முடித்திருக்கிறார். எச்சரிக்கையாக இருப்போம். அன்பு மட்டும்தான் மனிதனை மேம்படுத்தக்கூடியது என்பதை இந்த புத்தகம் மறுபடியும் சொல்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் தேடி கண்டடைந்து அதற்கான அர்த்தத்தை ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய, தனிப்பட்டு செய்யக்கூடிய மிக முக்கியமான செயல் என்று ஒன்று உள்ளது என்பதை தேடி கண்டடைய வேண்டும். இந்த புத்தகத்தை வாழ்வின் அர்த்தம், மனிதனின் தேடல், விக்டர் ஃப்ராங்க்லின் என்ற இந்த புத்தகத்தை அனைவரும் படிக்க வேண்டும். நம்மளுடைய போதி படித்தலும் பகிர்தலும் என்ற சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.